வணக்கம். ஜெயார் கோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை பட்டாணி புலாவ். இது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 25 ml தேங்காய் எண்ணெய், 25 ml நெய், இந்த ரெண்டையும் ஊற்றிக்கணும். அது லைட்டாக காஞ்ச உடனே பெருஞ்சீரகம், கசகசா, பட்டை, பிரியாணி இலை இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பல்லாரி, ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதக்கினதுக்கப்புறம் ஏற்கனவே 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி, அப்படி ஊற வைக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா காலையில் கூட கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட 2 விசில் வச்சு அவிச்சிக்கலாம். 3/4 பதம் வெந்தால் கூட போதும். நம்ம புலாவ் போடும்போது திருப்பி அது அவிஞ்சிரும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லிச்செடியும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். காஞ்ச பட்டாணி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஊறப்பட மறந்துட்டு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான நம்ம பயிரோடு இருக்கும்ல அந்த மாதிரி பட்டாணி கூட உடனடியாக செஞ்சிடலாம். அதை தனியாக அவிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், பட்டாணி அவிய வச்சு வதக்கியாச்சு. அதை வதக்கினதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் பாசுமதி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். அந்த 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ 1 டம்ளர் தேங்காய் பால், அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி. தேங்காய் பால் ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றினா அந்த ரைஸ் ரொம்ப ஒரு பிசுப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் 1 டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி அரை டம்ளர் தண்ணி, தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கொதிக்கும்போது ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக பொடியாக நறுக்கி அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் வதக்கும் போதே தக்காளியை போட்டால் அது கலர் மாறிடும். அதனால் தேங்காய் பால்லாம் ஊற்றினதுக்கப்புறம் தக்காளியை போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி ரைஸை போட்டுடலாம். 1 டம்ளர், ஏற்கனவே 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் நம்ம தேங்காய் பால் தண்ணியும் ஊற்றியாச்சு. அது ரைஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க மூடி போட்டு. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், நல்லா தேங்காய் பால் எல்லாம் வற்றிருச்சு. 3/4 பதம் வெந்த உடனே இனி தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு அது மேலே தோசைக்கல்லை வச்சு இந்த ரைஸ் பாத்திரத்தை அது மேலே வைக்கணும். வச்சு மூடி அது மேலே ஒரு வெயிட் வச்சிடணும். நல்லா ஏர் போகாத அளவுக்கு வெயிட் வச்சுட்டோன்னா அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம கழித்து எடுத்துட்டோன்னா நல்லா உதிரியான பச்சை பட்டாணி புலாவு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்சுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர்களுக்கு எல்லாருக்குமே இது குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.